ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி சாஸ் 1 ஸ்பூன் விட்டு தக்காளி ஒரு பொடியாக நறுக்கினது அதையும் போட்டு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி, சீரகப்பொடி, சாட் மசாலா, கஸ்தூரி மெய்தி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. வீட்டில் பன்னீர் இருந்ததுன்னா அதையும் பொடியாக துருவி இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்குங்க. ஐஷுக்கிட்ட நைட்டு தோசை அப்படின்னோடனே மம்மி எப்போ பாரு தோசை ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கூட தோசையில் அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் சாமான் இன்னும் வாங்கலை, காய்கறியும் இன்னும் வாங்கலை, ஃப்ரிட்ஜை திறந்தால் பன்னீர் மட்டும்தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தான் நான் பன்னீர் தோசையை ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகா போட்டு அரைச்ச கார சட்னி வச்சுருந்தேன். ஐஷு வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பன்னீர் தோசையையும் அந்த கார சட்னியை வச்சு சாப்பிட்டா பாருங்கள், சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான டிஃபன்.